கர்த்தர் வந்து உடன்படிக்கை நிமித்தம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அவரே வந்து நமக்கு வந்து பலனை கொடுக்கிறார். நம்ம குடும்பத்தை நடத்த, வியாபாரத்தை செய்ய, நல்ல ஊழியத்தை செய்ய, கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ அவரே வந்து பலப்படுத்துகிறார். உடன்படிக்கைன்னு சொல்றப்ப பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமா அவர் வந்து புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கர்த்தர் நம்மை அதை வந்து இணைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்றதை காட்டிலும் அதை விட மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்லிடுறாங்க, அதெல்லாம் செழிப்புங்க, அது பிசாசு என்னைய ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. பிசாசு யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. அவன் எதையும் உருவாக்கி கொடுக்க முடியாது. சிருஷ்டிகர்த்தா கிடையாது. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அப்ப இவன் என்ன செய்யறான், கெடுக்கிற வேலையை தான் வந்து செய்வான். யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் அப்படிங்கிறாரு. அவன் திருடுறவன் கொல்றவன் அழிவை தான் உண்டாக்குகிறான். எந்த மனுஷனுக்கும் அவன் நன்மை செய்ய போறதே கிடையாது. ஆனா கர்த்தர் வந்து பாருங்க, அவர் நன்மை மாத்திரம்தான் செய்யறவரு, நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறவரு கிடையாது, நம்மளை வந்து தரித்திரத்துல வைக்கிறவரு கிடையாது. 2 கொரிந்தியர் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காக தரித்திரர் ஆனார். சரி, இந்த பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கைன்னு சொல்றாரு, அதை உறுதிப்படுத்தும்படியா அவர் எப்படி செயல்பட்டார, இன்றைக்கும் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கும் அப்படிதான் அவர் வந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர, அதனோடு வேதனையை கூட்டார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. அதனாலதான் மத்தேயு 5:45 அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். கடவுள் இருக்கிறாருங்கிறவங்களுக்கும் நிலத்துல மழை பெய்யுது, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் அவங்களுக்கும் கர்த்தர் வந்து மழையை கொடுக்கிறார். அவர்களுடைய வெள்ளாமைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவருடைய சாயலில் உண்டாக்கிட்டார். ஆனா வந்து அவர் நல்லவரா இருக்கிறதுனால நன்மை தான் அவர் செய்ய முடியும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாளைக்கு அவன் மனம் திரும்புவேன் அப்படின்னு அவர் நன்மை தான் வந்து செய்கிறவரா இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் வந்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், அப்படித்தான் வந்து ஆசீர்வதிக்கிறவர். அப்ப கடவுளுடைய வார்த்தையில என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, இரவும் பகலும் இந்த உடன்படிக்கையின் வார்த்தையில என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை குறித்து நம்ம சிந்திக்கிறவர்களா இருக்க வேண்டும், தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதன்படிதான் எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே என்று நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ சங்கீதம் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 3 வசனத்துல, துன்மார்களுடைய ஆதரத்தின்படி நடவாம, பாவிகளுடைய வழியில் இல்லாம, பரியாச உட்காரும் இடத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிறார். யோசுவா கிட்ட யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதையே தியானித்து கொண்டிருப்பாயாக, உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நல்ல வெற்றியை கண்டடைவாய் அப்படிங்கிறார். அப்ப இரவும் பகலும் கர்த்தரை நினைத்து அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அதையே யோசித்து அதையே நம்ம பேசுறவங்களா இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில இந்த வசனமெல்லாம் அனுப்புற காரியமாகும்படி வாய்க்கும். ஏன்னா அவர் வந்து பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? அது சொல்லப்பட்டுக்க, அவர் தம்முடைய சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களை மகிமைப்படுத்த வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும். உங்களுக்கு மேன்மை உண்டாகிறப்ப அவர் வந்து உங்க பெயரை சொல்லிட்டு இவர்கள் தேவன் சொல்லிட்டு வர்றதுக்கு அவரு வெக்கப்பட மாட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவங்க பேரை சொல்லிட்டு வர்றாரு, நான் வந்து அவர்களுடைய தேவன் என்று அப்படி சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியா அவர் வேலை செய்தாரே, அந்த உடன்படிக்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். அவனை அழைக்கிற பொழுதே வந்து ஒரு பெரிய
வாக்குத்தத்தங்களை எல்லாம் வந்து சொல்றார். 12வது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான்னு சொல்லப்படும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போன இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். 17வது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அந்த கர்த்தரே வந்து அவனை கூப்பிட்டு, நான் வந்து உன் கூட உடன்படிக்கை பண்ண போறேன் அடுத்து சொல்றாரு, மிகவும் திரளாய் உன்னைய பெருக பண்ண போகிறேன் என்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாய் கொடுத்து நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். அப்போ கானான் தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுத்து உன்னிலே ஜாதிகள் தோன்றுவார்கள், நீ வந்து ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு உனக்கும் உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு நித்திய தலைமுறைக்கென்று ஒரு உடன்படிக்கையை நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ வந்து பாருங்க, இது ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, நமக்கு அந்த ஆபிரகாமு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வரும்படியாக அவர் சிலுவையில் ஜீவன் விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர் 3வது அதிகாரத்தில். ஏன்னா வந்து விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். உனக்குள் உன் சந்ததிக்குள் அப்படிங்கிறப்ப அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அந்த ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்துக்கு நம்மளும் சொந்தக்காரர்களாக மாறிவிட்டோம். இயேசு கிறிஸ்து மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் நமக்கு வருகிறதா இருக்கிறது. அவனை நான் பேரை பெருமைப்படுத்துவேன். உனக்குள் பூமியில் இருக்க வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த தேசத்தை உனக்கு நான் வந்து சுதந்திரமாக கொடுக்குறேன்னு சொல்கிறார். இங்கே 17வது அதிகாரத்தில் நித்திய சுதந்திரத்தை கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இப்படி ஆண்டவர் அவனை அழைத்த உடனே இதெல்லாம் சொல்கிறப்ப ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. ஏன்னா 75 வயசில் கர்த்தர் அழைத்தார். 100 வயதில் தான் குழந்தையை கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கை கொடுக்கிறார். அப்போ எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே அப்படிங்கிறப்ப ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஆதியாகமம் 15ல் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய
பலனுமாயிருக்கிறேன் என்றார். நான் தான் உனக்கு பாதுகாப்பு, உனக்கு வேண்டிய எல்லா நன்மையும் நான் தான் வந்து உனக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு.